நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மேக் ஓஎஸ் விண்டோஸ் பிசியில் எப்படி ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒர்க் ஸ்டேஷன் இல்லாமல் மேக் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி பார்த்தோம். மேக் ஓஎஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு. அதாவது லோ அண்ட் பிசி வச்சுக்கவங்க என்ன பண்ணுறது, எங்களுக்குமே மேக் ஓஎஸ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு தீம் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளான அந்த விண்டோஸ் தீம் இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக மேக் ஓஎஸ் மாதிரி அந்த லுக்கில் எல்லாம் வராது. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் போரிங்காக இருக்க இந்த விண்டோஸ் 11 இன்னைக்கு மேக் ஓஎஸ் மாதிரி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மெயினாக லோ அண்ட் பிசி வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான். எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லோ அண்ட் பிசி வச்சுருக்கவங்க உங்களுக்கு ஒரு மேக் ஓஎஸோட தீம் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் நல்லா ஆகாது. ஒரே ஒரு சிங்கிள் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டான ஆப் தான். இப்போ நம்ம விண்டோஸ் பிசி எப்படி மேக் ஓஎஸ் லுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம அந்த தீமுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஜிப் இதுதான். அது இங்கே தான் இருக்குது. ஸோ இது வால்பேப்பர் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். நானுமே கூகுள் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். ஸோ இதில் கிளிக் பண்ணி முதல்ல செட்டஸ் டெஸ்க்டாப் வால்பேப்பர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா இந்த ஜிப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆன் பட்டன் இருக்குன்னு பாருங்க, அதில் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுமே அது ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே இங்கே மை டாக்னு இருக்கு பாருங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டாக்குன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதாவது ஆலோ கேட்கும். ஸோ அந்த பெர்மிஷன் எல்லாமே ஆலோ கொடுத்துடுங்க மறக்காமல். ஸோ அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் விண்டோஸோட ஸ்மார்ட் ஸ்க்ரீன் வார்னிங் எல்லாம் வரும். ஸோ இருந்தாலுமே ரன் எனிவே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேக் ஓஎஸோட அந்த டாக் கீழே வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக் ஓஎஸோட அந்த மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அனிமேஷனே வந்துடுச்சு டாக்ல இருந்து. ஸோ அது இதுக்கப்புறமா நாம இந்த லுக்கை மாத்திரதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த டெஸ்க்டாப் ஐகான்ஸ் ஹைட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி வியூவில் போய் ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐகான்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம இந்த டாஸ்க் பார், ஸோ இதுலேயுமே ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே டாஸ்க் பார் பிஹேவியர் இருக்கும் பாருங்க, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் த டாஸ்க் பார் அது இருக்கும் பாருங்க, அதையுமே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் தானாக போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட ஒரு மேக் ஓஎஸோட லுக்கில் வந்துடுச்சு. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நமக்கு இனிமேல் தேவைப்படும். ஸோ அதேமாரி தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாம இந்த டாக்கோட செட்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த டாக்கோட எண்டில் கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது நமக்கு விளையாடுறதுக்கு. ஸோ இது எல்லாமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த ஜென்ரலில் கீழே போனீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் போத் மெத்தட் இதில் கிளிக் பண்ணி ஸ்டார்டர்ஸ் சர்வீஸ்ன்னு கொடுங்க. ஸோ இது எதுக்காக கொடுக்கணும்னா, இப்படி கொடுத்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணும்போது இதே தீமில் இது ஸ்டார்ட் ஆகிவிடும். ஸோ இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த அப்பியரன்ஸில் போனீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே ஐகான் தீம்னு இருக்கும் பாருங்க, இதில் ஓஎஸ்எக்ஸ் டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும், இந்த தீம் தான் வரும். இதுவே உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இதுல இருந்து ஓஎஸ்எக்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த ஓஎஸ்எக்ஸில் டிஃபால்ட்டாக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஸ்டேஜ் மேனேஜர் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் மேனேஜர்னா என்னன்னா, மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் பேனல் இருக்கும். ஸோ இதில் ஸ்டேஜ் மேனேஜர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணேன்னா மினிமைஸில் இருக்க எல்லா ஆப்பையுமே இங்கே சைடில் பார்க்க முடியும், எக்ஸாக்டாக நம்ம மேக் ஓஎஸில் பார்க்குற மாதிரி. ஸோ இங்கேருந்து கூட நாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட செட்டிங்ஸ் தான் இங்கே ஸ்டேஜ் மேனேஜரில் இருக்குது. பிளர் பண்ணலாம், இதை ரைட் சைடுக்கு மாற்றலாம், சைஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ சிம்பிளாக வைக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை. இங்கே தாராளமாக எல்லா செட்டிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்புறமா விண்டோ அனிமேஷன், ஆக்சுவலாக இது விண்டோ ஓப்பன் பண்ணும்போது மினிமைஸ் ஆகும்போது ஒரு அனிமேஷன் அண்ட் லுக் அண்ட் பிஹேவியர், ஐகான் சைஸ், இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறமா இந்த லான்ச் பேட் செட்டிங். ஸோ இந்த லான்ச் பேட் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருந்து ஆடட் ஐகான்ஸ்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து சேஞ்ச் பண்ணி ஆடட் ஐகான், ஸ்டார்ட் மெனு, டெஸ்க்டாப் எல்லாமே கொடுங்க. அப்போ தான் உங்களால் எல்லா ஐகான்ஸுமே இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த லான்ச் பேட் எங்கே இருக்குன்னா, இந்த டாக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லான்ச் பேடுன்னு இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் பேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் விண்டோஸில் இன்ஸ்டால் ஆகிருக்க ஆப்ஸ் எல்லா ஆப்ஸுமே இங்கே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் 1-2 வாட்டி கொஞ்சம் லேகியாக ஃபீல் ஆனதுமே அதுக்கப்புறமா இது சரியாயிடும். ஸோ மேக் ஓஎஸ்ல வர மாதிரியே எக்ஸாக்டாக அதே லான்ச் பேட் தான். ஸோ இது அந்த லான்ச் பேடோட செட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போங்க. இதில் போனதுக்கப்புறமா கீழே போனதுமே இங்கே மேனேஜ் பேக்கப் ஃபைல்ஸ் பாருங்க, அதில் கிளிக் பண்ணிங்க மேக் ஓஎஸ் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே ஒரு தீம் தான். ஸோ ரீஸ்டார்ட் கேட்கும், ஓகே கொடுங்க. ரீஸ்டார்ட்னா பிசி இல்லை, அந்த தீம் அந்த டாக் சர்வீஸ் தான் ரீஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் டாக்ல இந்த மாதிரி தேவையில்லாத சில லிங்க்ஸ் வரும், அதெல்லாம் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஏன் டீசெண்டாக இருந்ததுன்னா, நான் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஆப்பிள் ஐகான் எல்லாம் வரும். அபவுட் திஸ் பிசியில் போனீங்கன்னா
கொஞ்சம் மேக்ஓஎஸோட லுக்கில் அந்த நம்ம எபோட் பிசி எல்லாம் காமிப்பாங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்ஓஎஸோட லுக்கில் வந்திருக்கும் பாருங்க எல்லாமே. இங்கே கண்ட்ரோல் பேனல், காலண்டர், அப்புறமா வால்யூம் பேனல், ஸோ இங்கே ஸ்டேஜ் மேனேஜர், இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ மேக்ஓஎஸோட லுக்கில் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயுமே ஒரு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா, ஸோ கீழே இந்த ஹார்ட்வேர் ஸ்டேட்டஸில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெமரி ஸ்டேட்டஸ் ஆனில் இருக்குது. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெமரின்னு வரும். நான் இங்கே பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த மெமரி எனபிள் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதில் கிளிக் பண்ணேன்னா ரேம் யூசேஜ் எல்லாம் காமிக்கும். ஸோ இங்கே ப்ராசஸர் கொடுத்தேன்னா ப்ராசஸரோட யூசேஜ் எல்லாமே இங்கே காமிக்கும் பாருங்க. ஸோ இது அதோட ஐகான் தான். எந்த ஐகானில் அது மேலே டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். ஸோ அப்புறமா இதில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் ஸ்டேட்டஸ் என்னென்னா இந்த நெட்வொர்க் தான். இதை எனபிள் பண்ணுங்கள். ஸோ எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் கரண்ட்லி எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன். ஸோ அதுக்கப்புறமா டைனமிக் வால்பேப்பர், நீங்கள் வால்பேப்பர்ஸை லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைமுக்கு டைம். ஸோ அதுக்கப்புறமா இதில் நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. அதாவது நிறைய அப்பியரன்ஸ், நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே என்னோட கோல் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மேக்ஓஎஸோட லுக்கில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இங்கே கீழே ஆப்ஸ் எல்லாம் பின் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே ஃபோல்டர்ஸை பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது நம்ம மேக்ஓஎஸில் பார்க்குற மாதிரியே. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக இது எனக்கு பிடிக்கல, இது வேணாம், இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா அதே மாதிரி நான் டாக்டரில் கிளிக் பண்ணி ப்ரெஃபரன்ஸில் போங்க. ஸோ இங்கே கீழே எபோட்டில் வந்தீங்கன்னா அதுக்கும் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பர்மிஷன் எஸ் கொடுங்க, கம்ப்ளீட்டாக போயிடும். இவ்வளோதான். அன்இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப சுலபம். இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நாம விண்டோஸ் 11 பிசியை கிட்டத்தட்ட மேக்ஓஎஸோட லுக்கில் எடுத்துட்டு வந்துட்டோம். சில ஃபீச்சர்ஸுமே எடுத்துட்டு வந்துட்டோம். இதை விடமே நம்மளால அட்வான்ஸ்டா போய் இனிமே எக்ஸாக்டா மேக்ஓஎஸ் மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையுமே எடுத்துட்டு வர முடியும். ஆனா அப்படி பண்ணோம்னா லோன் பிசியில ரன் பண்றது கஷ்டம். அதுக்கு நமக்கு ஒரு 4 to 5 ஆப்ஸ் எல்லாம் தேவைப்படும். நிறைய மோடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது லோ எண்ட் பிசிக்கு செட் ஆகாது. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த தீமிங் ஒரு லோ எண்ட் பிசிக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்காது. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் போடுறதுனால சில பிரச்சனைகள் வருது. ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணி பாருங்க, அங்கே தான் லிங்கை போஸ்ட் பண்ண போறேன். ஸோ நான் புதுசாக ஒரு டெலிகிராம் சேனல் கூட கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதை பற்றியுமே நான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் கூடிய சீக்கிரமே சொல்றேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பிசிபிள் பற்றி இல்லைன்னா வேற ஏதாவது டெக் பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நைட் நான் லைவ் ஸ்ட்ரீம் வருவேன் 10 PM அப்புறமா. நீங்க என்னோட லைவ்ல வந்து பேசலாம், எங்களோட சேர்ந்து கூட கேம் பிளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.